சரி, இப்போ வந்து சில ஒரு அடிப்படையான சில ஒரு கேள்விகளை கேட்குறேன். இப்போ வந்து ஏன்னா இப்போ நடிகர் சொல்கிறதுனால 4 பேர் கேட்பாங்க இல்லையா, அந்த ஒரு இதில் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்னும் போது டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்களே, உங்கள் கூட நான் உட்காந்து சாப்பிட்லாம், உங்கள் கூட இப்போ நீங்கள் தையல் வேலை பண்ணிங்கன்னா நான் பக்கத்தில் வந்து தையல் வேலை பண்ணலாம், இல்லை ஒரு அவசரத்துக்கு உங்கள் புடவையை இன்னொருத்தர் கட்டலாம், அதனாலலாம் வந்து பரவாது இல்லைங்களா? அப்போது சாதாரணமாக சினிமாவுக்கு போகிற மாதிரி மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி எப்பவும் போலமா இருக்கலாம். ஸோ ஆக இதை தெரிஞ்சோ சில பேர் தான் சார் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. இல்லை, உங்களுடைய இந்த நிகழ்ச்சி மூலமாக இப்போ வந்து நீங்கள் உங்கள் அக்காவோட சேர்ந்து தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ உங்கள் அக்காவுக்கும் நல்ல ஒரு தெளிவு வந்துருச்சு. உண்மையாகவே இப்போ உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நான் வந்து மனசார பாராட்டுறேன். உங்களுடைய மனோதைரியத்தை. எங்கள் அக்கா இல்லைன்னா நான் இறந்துட்டே இருப்பேன் சார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கவுன்சிலிங் கேட்டுட்டு வந்து என்னை வீட்டில் ஏற்றிட்டாங்க சார். வேறு யாராவது இருந்தால் நேற்று நான் போயிட்டு இருப்பேன். சரி, இனி போயிடும் எனக்கே தெரியும். சரி, அதெல்லாம் கடந்த காலம், அதை விட்டுருங்க, அது போயாச்சு. அது இப்போ நீங்கள் தைரியமாக இருக்குங்க. இதே தைரியத்தோடு நீங்கள் முன்னால் போங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கேன். அதேமாதிரி உங்களை சந்தித்ததை பற்றி நான் என்னுடைய நண்பர்கள்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் நான் பேசுவேன். உண்மையாகவே நான் சொல்கிறேன், நான் உங்களை சந்தித்ததில் நான் ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணையை சந்திச்சதான் நான் பெருமை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கிட்ட நீங்கள் இப்படி நின்று பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒதுக்கி இல்லை, எனக்கு வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ். எந்த நடிகரும் யாரும் பார்க்கல சார். ஃபஸ்ட்டு என்ன கேள்விப்பட்டோன்னா நீங்கள் இந்த செஞ்சுரல் கிளப்புக்காக நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி தயாரித்து கொடுத்தீங்கன்ட்டு. ஆமாம், நான் நிறைய எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னால் பண்ணேன். நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நாமக்கல்லில் வந்து சில ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அப்பப்போ எனக்கு நேரம் கிடைக்கும்போது பண்ணேன். அதில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து சொசைட்டி அண்ட் யூத்தை பற்றி ஒரு பர்டிகுலர் இது சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தாங்க. இல்லை, மெசேஜ் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஃபஸ்ட்டு இப்போது என்னதான் வருமுன் காப்பது, அதுதான் வந்து ஒரு பேசிக். அது வந்து ஹெச்ஐவிக்கும் பொருந்தும், உங்கள் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பொருந்தும், உங்கள் மேரேஜ் லைஃபுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் வருமுன் காப்பதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பல வழிமுறைகள், பல சாதனங்கள்லாம் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் பேசிக். அப்புறம் வந்து யூத்துக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே போய் செக் பண்ணிக்கிற ஒரு மனப்பான்மை வேணும். ஏன்னா அது ஒரு மனிதரோடு விட்டு போகிறதில்ல. இன்றைக்கி பாருங்கள், ஒரு கணவர் மூலமாக மனைவி மூலமாக ஒரு குழந்தை அப்படின்றது விரிஞ்சு போகிறது. ஸோ அதனால் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவாக நெகட்டிவாக டெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கப்படுது. அதனால் என்னுடைய மெசேஜ்ன்றதை வந்து ஃபஸ்ட்டு வரத்துக்கு முன்னால் காத்துக்கிறது, அதுக்கான சாதனங்களை உபயோகிக்கிறது. இரண்டாவது, இளைஞர்கள் இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னால் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணிக்கிறது. திஸ் கேன் பி த பேசிக் மெசேஜ். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இதை பற்றி ஓப்பனாக பேசுகிறதுக்கான ஒரு இது வேணும். அதுதான் அப்போ தான் பேச தான் அது நீங்கள் மெசேஜை உள்வாங்கிப்பீங்க. ஏன்னா இன்றைய சமுதாயத்துக்கு வந்து ஃபாஸ்ட் லைஃப்ங்கிறது எல்லா ஆங்கிள்ஸ்லையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து நம்ம சமுதாயத்துக்கு. அண்ட் அதே மாதிரி கஸ்தூரி, இப்போ நீங்கள் வந்து திரு நாசர் கேட்ட மாதிரி இப்போ உங்களோட சமுதாயத்துக்கு இப்போ நீங்கள் ரியல் ஹீரோஸுங்கிறவங்க வந்து உங்களை மாதிரி எப்படி வியாதியை தடுக்கிறவங்க தான் ரியல் ஹீரோஸ் அப்படின்ட்டுன்னு நம்ம ஹெச்ஐவியை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டுன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏதாவது ஒரு என்ஜிஓ மூலமாக கொடுத்தாக்க நீங்கள் இந்த மாதிரி பல பேருக்கு வந்து நீங்கள் பட்ட கஷ்டம் இந்த மாதிரி 10 பேர் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்களும் கண்டிப்பாக முயற்சி எடுப்பீங்க இல்லையா? பேசிக் இது என்னன்னாக்கா, இப்போ இந்த மாதிரி மீடியா சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்கிறவங்க வந்து சொன்னாக்க எங்களுக்கு இப்போ 1 crore பீப்புளுக்கு போகுதுன்னா இன்னும் பல கோடி ஜனங்கள் இல்லை, நான் ஒருத்தருக்கு போய் ஒருத்தருக்கு பல கோடி ஒருத்தருக்கு போய் மெசேஜ் உண்மையாக சேர்ந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மீடியா அண்ட் நீங்கள் தான் ஒரு வெரி பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு திஸ் ஸ்ப்ரெடிங் த மெசேஜ். தேங்க்யூ. ரொம்ப நன்றிம்மா. உங்கள் அக்காவுக்கு எனக்கு எங்கள் வீட்டில் இப்படி பேசுனதில்லை. நீங்கள் நல்லா அன்பாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சினிமா பார்க்குற டிக்கெட்டில் தானே நான் இப்படி இந்த சேரில் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் படங்களை பார்ப்பேன் சார். சரி, இந்த மாதிரி ரொம்ப மனசு வேதனை. இப்பவும் பாருங்க, இது மனசு வேதனையை தூக்கி தூர போடுங்க. அதாவது ஆப்பிரிக்காவில் சொமாலியான்னு ஒரு நாடு இருக்குது. பிறக்கிற குழந்தை வந்து தாய்ப்பால் இல்லாமல் 3 மாதத்தை செத்து போகுது.
அதெல்லாம் கஷ்டங்கள் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்கள் கணவரை வந்து கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்கள். சரி, வாழ்க்கையிலே நடந்து போச்சு, அவருக்கு படிக்க முடிஞ்சால் நிறைய கதை புக்குங்களை படிக்க சொல்லுங்கள். ரொம்ப நேரம் டிவியில் சினிமாவில் உட்கார வேணான்னு சொல்லுங்கள். 4 பேர்கிட்ட பழக சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள், அவர் நடக்கிற இதில் இருந்தால். சரிங்களா? ஓகே. இன்னொரு தருணத்தில் நான் முடிஞ்சு அவங்கள சந்திக்கிறேன். உங்களுடைய மனோதைரியத்தை நான் ரொம்ப ரொம்ப மனசார பாராட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? பல முக்கியமான கருத்துக்களை நாசர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கருத்துகள் வந்து நம்ம கட்டாயம் கடைப்பிடிக்கணுங்கிறது ஒரு புதிய ஒரு சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு அட்லீஸ்ட் ஒரு நபராவது ஃபாலோ பண்ணுவார் அப்படிங்கிறது தான் அவரோட வேண்டுகோள். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு நபராவது இதை கடைப்பிடித்தாங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு மாபெரும் இது வெற்றி. போன வாரத்துக்கான கேள்வி என்னன்னு குறிச்சிக்கலாம். எய்ட்ஸுக்கும் ஹெச்ஐவிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆப்ஷன் ஏ, எய்ட்ஸ் என்பது கிருமி, ஹெச்ஐவி என்பது நோய். ஆப்ஷன் பி, இரண்டுமே ஒன்று. ஆப்ஷன் சி, ஹெச்ஐவி என்பது கிருமி, எய்ட்ஸ் என்பது நோய். சரியான பதில் ஆப்ஷன் சி, ஹெச்ஐவி என்பது கிருமி, எய்ட்ஸ் என்பது நோய். இந்த வாரத்துக்கான கேள்வி என்னன்னு குறிச்சிக்கோங்க. ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோய்க்கு தடுப்பூசி உண்டா? ஆப்ஷன் ஏ உண்டு, ஆப்ஷன் பி இல்லை. ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோய்க்கு தடுப்பூசி உண்டா? ஆப்ஷன் ஏ உண்டு, ஆப்ஷன் பி இல்லை. சரியான பதிலை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், இனி ஒரு விதி செய்வோம், சென்னை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சென்னை 5. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் வழங்கிய இனி ஒரு விதி செய்வோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம். से सजा भारत अनोखा राग है। सौरागिनियों से सजा भारत अनोखा राग है। ये प्यार का संगीत है, ये शादी ये एकता का राग है, भारत अनोखा राग है। सोरागिनियों से सजा भारत